Hey guys, welcome to our channel. And இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இந்த வீடியோ ஃபோன்லயே நிறைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி நிறைய செட்டிங் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமவே இருக்கு. ஸோ 7 ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ட்ரிக் என்னென்னா உங்களோட ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே க்ரோம்லேருந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபைல் மேனேஜருக்குள்ளே போக தேவை, வெறும் க்ரோம்லேருந்து போனாலே இதை ஆக்சஸ் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் க்ரோமில் போய்டுங்க. இன்டர்நெட் தேவை கிடையாது. ஃபைல் :/SD card/ன்னு போட்டாலே அது கொடுத்து சர்ச் பண்ணாலே வந்துடும். என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்கோ எல்லா ஃபைல்ஸும் லிஸ்ட் அவுட் ஆகும். அதில் என்னென்ன வேணுமோ நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி என்னென்ன ஃபைல்ஸ் வேணுமோ நீங்கள் ப்ரௌசர்லேருந்தே ஆக்சஸ் பண்ணி பார்த்துக்க முடியும். செகண்ட் ட்ரிக் என்னன்னா மேக்னிஃபிகேஷன். இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா செட்டிங்ஸ்குள்ளே ஆக்சபிலிட்டி உள்ள போனீங்கனாலே கீழே ஸ்க்ரோல் பண்ணால் மேக்னிஃபிகேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க எப்படி யூஸ் பண்ணுன்ட்டு. என்னோடய டிவைஸில் இதில் ட்ரிபிள் டேப் பண்ணால் மேக்னிஃபை ஆகும். ஸோ எங்கே வேணுமோ நீங்கள் அங்கே ட்ரிபிள் டேப் பண்ணி மேக்னிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். தேர்ட் டிப் என்னென்னா ஃபோன் டு பிசி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி ப்ரௌசரை வச்சு பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வெறும் ப்ரௌசர் மட்டுமே போதும். ப்ரௌசர் வச்சு நீங்கள் ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸுக்கு ஈஸியாக ஃபைல்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எந்த ஆப்புமே தேவை கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் இந்த ஆப்ஷன் இருந்தால் நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். பிசி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்கன்னா இங்கே ஸ்டார்ட்டுன்னு இருக்கும். ஸ்டார்ட்டை கொடுங்க. என் டிவைஸும் என் பிசியும் என்னோடய ஹாட்ஸ்பாட்டில் கனெக்ட் ஆகிடுச்சு. அதில் ஸ்டார்ட் கொடுத்தோடனே என்னோடய ஐபி அட்ரஸும் போர்ட் நம்பரும் காட்டுது. இந்த ஐபி அட்ரஸும் போர்ட் நம்பரும் என்னோடய பிசியோட க்ரோம் ப்ரௌசரில் அதில் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ 2 டிவைஸும் கனெக்ட் ஆகிடுச்சு. என்னோடய ஃபைல்ஸ்னால் அதில் காட்டுது. அப்படியே எது வேணுமோ நான் ஆஃப்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கணும். எதுக்கும் இன்டர்நெட் தேவை கிடையாது. ஃபோர்த்து ட்ரிக் என்னென்னா உங்கள் ஃபோன்லேயே தீம்ஸ்னு ஒரு ஆப் இருக்கும். அப்படி இல்லைனா டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அதில் போய்ட்டு டார்க்குன்னு சர்ச் பண்ணால் டார்க் தீம்ஸ்லாம் வரும். அந்த டார்க் தீம்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வச்சுங்க. பிகாஸ் இது பேட்டரி சேவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு. எந்த ஃபோனாக இருந்தாலும் அதோட பேக்ரவுண்ட் லைட் கம்மியாச்சுனாலே அதோட பேட்டரி சேவ் ஆகுது அதிகமாக இருக்கும். பிகாஸ் டிஸ்பிளே தான் மோர் ஓவர் எப்பயுமே ஆனில் இருக்கும். அது ஆனில் இருக்கும்போது இந்த மாதிரி டார்க் தீம்ஸ் இருக்கும்போது அதுக்குள்ளே யூஸ் பண்ணுற லைட் கம்மியாக தான் கன்சியூம் ஆகும். அதனால் பேட்டரி கன்சப்ஷனும் ரொம்ப கம்மியாகவே எடுக்கும். ஸோ இது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். லைட்டாக வச்சு சேஞ்ச் தெரியும். ஃபிஃப்த் டிப் என்னென்னா உங்கள் ஃபைல்ஸ் எல்லாமே நீங்கள் ஈஸியாக ஹைட் பண்ணி வச்சுக்க முடியும் எந்த ஆப்ஸும் யூஸ் பண்ணாமல். அது எப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட்டு எந்த ஃபைல் வேணுமோ அந்த ஃபைலை ரீநேம் பண்ணிக்கோங்க. ரீநேம் பண்ணும்போது முன்னாடி அந்த நேமுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு டாட் மட்டும் யூஸ் பண்ணிட்டா போதும். ஓகே கொடுத்துட்டா அந்த ஃபைல் காணாமல் போயிடும். அந்த ஃபோல்டரே காணாமல் போயிடும். அப்புறம் எப்போ வேணுமோ அப்போ நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு ஹைட் சிஸ்டம் ஃபைல்ஸ்னு இருக்கும். அதை டேர்ன் ஆனில் இருக்கும். ஆஃப் பண்ணி விட்டிங்கன்னா சிஸ்டமோட ஃபைல்ஸ் எல்லாமே மறுபடியும் காட்ட ஆரம்பிச்சிடும். அதாவது டாட் வச்ச ஃபைல்ஸ் எல்லாமே சிஸ்டம் ஃபைல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஏசு சவுண்ட் ரெக்கார்டர் தான் நான் ஹைட் பண்ணது. ஸோ அந்த ஃபைலில் போனால் இந்த எல்லாமே இருக்கும். இது மாதிரி உங்களுக்கு எந்த ஃபைல் வேணுமோ அதை நீங்கள் ஈஸியாக ஹைட் பண்ணிக்க முடியும் முன்னாடி டாட் போகிறது மூலிமா. நெக்ஸ்ட் டிப் என்னென்னா உங்கள் ஃபோனை ஸ்பீட் ஆகிறதுக்கான டிப்பு தான். அதுக்கு டெவலப் ஆப்ஷன் வேணும். ஸோ அதுக்கு சிஸ்டம்குள்ளே போயிடுங்க. சிஸ்டம்குள்ளே போயிடுங்க. அதுக்கப்புறம் அபவுட் ஃபோன்ஸில் போய்ட்டு சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதில் போய்ட்டு பில்டின் நம்பர் போனீங்கன்னா அதை 7 டைம்ஸ் டேப் பண்ணுறது மூலிமா டெவலப்பர் ஆப்ஷன் வரும். கீழே காட்டுது பாருங்கள், நோ நீடுன்ட்டு. ஸோ அதனால் நான் பேக் கொடுத்து போனால் இங்கே டெவலப்பர் ஆப்ஷன் இருக்குது. அந்த டெவலப்பர் ஆப்ஷனில் போனால் 3 அனிமேஷன் இருக்கும். அந்த 3 அனிமேஷனும் 1xல் இருக்குது. விண்டோஸ் அனிமேஷன், டிரான்சிஷன் அனிமேஷன்ட்டு. ஸோ அதை எல்லாமே நான் 0.5 வச்சுக்கலாம். 0.5 வச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்பீடு தெரியும். அதை விட நல்லாவே ஸ்பீடு இருக்கும். 1ல் இருந்ததோட 0.5ல் இருந்தது நல்லா ஸ்பீடாக இருக்கும். அப்படி நீங்கள் செக் பண்ணணும் அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணணுன்னா அங்கே 1க்கு பதிலாக நீங்கள் 5லாம் வச்சு பார்க்கலாம். இப்போ எவ்வளோ ஸ்லோவாக ஒர்க் ஆகும்னு தெரியும். நான் பேக் கொடுக்குறேன், எவ்வளோ ஸ்லோவாக ஒர்க் ஆகுது பாருங்கள். ஸோ இப்படி தான் 5ல் வச்சா ஸ்லோவாக ஒர்க் ஆகும், 0.5ல் வச்சா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். செவன்த் டிப் என்னென்னா கூகுள் ட்ரான்ஸ்லேட் பற்றி தான். கூகுள் ட்ரான்ஸ்லேட் எப்போயுமே நம்ம ப்ரௌசரில் போய் தான் யூஸ் பண்ணுவோமே. எதனா நம்ம மெயிலோ இல்லை எஸ்எம்எஸ்லையோ யூஸ் பண்ணோன்னா அங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதை காப்பி பண்ணி இங்கே தான் பேஸ்ட் பண்ணி அப்படி தான் யூஸ் பண்ணவே இருக்கும். ஆனால் கூகுளே என்ன பண்ணுறாங்கன்னா ஜி கீபோர்டில் ஜீன்ற ஐக்கான் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுலேயே ட்ரான்ஸ்லேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ட்ரான்ஸ்லேட் கிளிக் பண்ண மூலிமா என்ன லாங்குவேஜை ட்ரான்ஸ்லேட் பண்ணணுமோ நீங்கள் அப்படியே டேரெக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணி அங்கே யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதே மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு என்னென்ன டிப்ஸ்லாம் பிடிச்சிருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோ பற்றி எதனா சொல்லணுனாலும் கமெண்ட்டில் சொல்லலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
see you on next video.